நெகோசியேஷன் டெக்னிக்கில் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். என்னென்னா, நான் நேரம் சொன்ன பாரு தான், வின் ஒரு வின் மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து ஹோல்சேலர்ஸ் அப்ரோச் பண்ணணும். எப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணதுனால உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் இருக்கணும், அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும். சரியா? எதனாலனா, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு சில ப்ராடக்ட் நீங்கள் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்சிமம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு லாபமான விஷயத்தை பார்க்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹோல்சேலர்ஸ் பார்ப்பாங்க. பட் நீங்கள் தான் அவங்கள அந்த மைண்ட் செட்டில் இருந்து மாற்றி, ப்ரோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணால், அல்லது சார் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணால் உங்களுக்கும் நிறைய யூஸ் இருக்கும், எனக்கும் நல்ல யூஸ் ஆகும், இந்த மாதிரிப்பட்ட ஒரு மியூச்சுவல் கிரவுண்டில் உள்ள ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். மியூச்சுவல் கிரவுண்டில் ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அவங்க பிஸ்னஸில் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, உங்களுக்கும் பிஸ்னஸில் நல்ல விஷயம் நடக்குது, இந்த மாதிரிப்பட்ட விஷயம் ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுதுன்னா, உங்களுக்கும் புரியணும் கிளியராட்டு, அவங்களுக்கும் புரியணும். இப்போ ரெண்டு பேருக்குமே புரியும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த என்ன சொல்லலாம், இவன்ட்ட பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அப்படி அவங்க மைண்ட் செட் உருவாக ஆரம்பிக்கும். அவங்க மைண்ட் செட் இந்த மாதிரி ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, நமக்கு நான் நேரம் சொன்ன மாதிரி தான், நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிறது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பேசி அவங்கள்ட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உண்டு பண்ணணும். சரியா? சரி, இப்போ என்னென்னா இல்லை பார்ப்போம். அப்ரோச் நெகோசியேட்டிங் வித் வின் மைண்ட் செட். ஒரு வின் மைண்ட் செட்லேயே நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேலரை மீட் பண்ணணும். நெக்ஸ்ட், பி ஓப்பன் டு காம்ப்ரமைஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் கிரியேட்டிவ் சொல்யூஷன் டு பிரிங் எனி கேப்ஸ். அதான் நீங்கள் வந்து மியூச்சுவல் கிரவுண்டை மெயின்டைன் பண்ணக்கு எந்த மாதிரி பட்ட மெத்தடில் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மியூச்சுவல் கிரவுண்டை மெயின்டைன் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேசி ஒரு மியூச்சுவல் கிரவுண்டை மெயின்டைன் பண்ண முடியும். மெயின்டைன் பண்ணீங்கன்னா தான் அவங்களுக்கும் யூஸ் இருக்கும். புரியுதா? நெக்ஸ்ட் என்னன்னா, லெவரேஜ் யுவர் பொசிஷன். இப்போது நீங்கள் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுருங்க, ஒரு மியூச்சுவல் கிரவுண்டை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மெத்தடுக்கு வந்துட்டீங்கன்னா, ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணலான்னா, நேரமாக சொன்ன மாதிரி ஒரு ஆர்டர் சைஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். எப்படின்னா, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு கஸ்டமரை விசிட் பண்ணுறீங்க, ஒரு ஹோல்சேலர் விசிட் பண்ணி ஸ்டார்டிங்கில் அவங்கள்ட்ட பேசி ஒரு செட் ப்ராடக்ட்டை எடுக்க போகிறீங்க. இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்டை எடுக்க போகிற நேரம் நீங்கள் அவங்கள்ட்ட எந்த மாதிரி பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நமக்கு வளைஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் போனோன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை தம்பி 10 எடுக்கணும் அல்லது 20 எடுக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுக்கும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன, ரொம்ப எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவை கிடையாது, பட் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பட் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இவ்வளோ குவான்டிட்டி எனக்கு கம்மியாக நீங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே தந்தீங்கன்னா நான் வந்து ஃபர்தராக அவங்கள்ட்டேருந்து நிறைய எடுப்பேன். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு அவங்களுக்கு அப்பீஸ் பண்ணுற மாதிரி பேசி அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்களோ அப்போ அவங்க நினைப்பாங்க, ஓகே இவன் வந்து சின்னதாக பர்ச்சேஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் பண்ணுவோம், அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்கள கொண்டு வரக்க அளவுக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ரொம்ப சின்ன குவான்டிட்டியே தருவாங்க. நான் 20 குவான்டிட்டி நீங்கள் வந்து மினிமம் எடுக்கணும்னு பேசுகிறவங்கள்ட்ட வரும் ஒரே ஒரு குவான்டிட்டி நான் வந்து டிஸ்பிளே, ஆக்சுவலி நான் வந்து அதை போர்ட்ரேட் பண்ண வேண்டி ஒரே ஒரு குவான்டிட்டி எடுத்த டைமே உண்டு. புரியுதா? ஜஸ்ட் அவங்க 20 குவான்டிட்டி சொல்லி ஜஸ்ட் ஒரே ஒரு குவான்டிட்டி அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு வந்த டைம் உண்டு. இது வந்து புதுசாக போன ஒரு ஹோல்சேலர்கிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிடையாது, இது வந்து ஒரு சில ஹோல்சேலர்ஸ்ட்டை நான் பேசி ஏற்கனவே எடுத்துகிட்டு இருந்த டைம் தான். ஸோ என்னால் ஓரளவு பேசி எடுக்க முடியும். பட் இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை படித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புதிய ஹோல்சேலர்லாம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக அவங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்டேருந்து அவங்கள எப்படி உங்கள் பொசிஷனை லெவரேஜ் பண்ணி அவங்கள்ட்டேருந்து எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி ஈஸியாக எடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் பேச முடியும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா,